தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் யூர் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் மணிகன். இன்றைக்கி டே 2 தான். நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இதே சலசார் கேட்டு நேற்று எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அண்ட் இன்றைக்கி இந்த மார்க்கெட் பாருங்கள், இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கூட்டமே இல்லை. தீபாவளிக்குன்னு வர்றப்போ இன்னும் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இப்போ என் பின்னாடி இருக்கிறது வந்து டிடி மார்க்கெட், டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது நியூ டெக்ஸ்டைல் மார்க்கெட். அந்த ராதே மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தான் இந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு. ஸோ இதுக்குள்ளேயும் உள்ளே போகலாம். இப்போ போகிறவங்களாம் போய் வாங்கிட்டு பார்சல் போட்டு வந்துட்டுருக்கவங்க தான். ஸோ இந்த மார்க்கெட் நான் உள்ளே போகிறேன், இந்த டிடி மார்க்கெட்டில். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது டெக்ஸ்டைல் டவர் மார்க்கெட்டு. இதுக்கு பின்னாடி இருக்குது அங்கே தான் நியூ டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு. நான் வரவழியில் ஒரு சில வீடியோ எடுக்கிறப்ப தமிழில் பேசுகிறோமா, தமிழ் ஆளுங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேசுகிறாங்க, தெரியுது பக்கத்தில் தமிழில் தான் பேசிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு அவங்க பார்வையே ஏன் கேட்குறீங்க, ஏண்டான்ற மாதிரி இருக்குது. ஏன்டா சீக்ரெட்லாம் இது பெரிய சீக்ரெட் இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும். பட் ஏமாறாமல் எப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே மேட்டர்ஸ். எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்களும் ரகசியமாக வச்சுருந்த நீங்கள் மட்டும் முன்னேறணும்னு நினைப்பீங்க. எல்லாருமே ஒருபடி மேலே போவோம். ஸோ இது அதுக்குண்டான வீடியோ தான். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இந்த வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நிறையா ஷேர் பண்ணுங்கள், தெரியாத மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒழிச்சு வைக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னோடய வீடியோ வந்து அந்தளவுக்கு செம்மையாக பயங்கரமாக போகுது, எனக்கு பயங்கர ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதையும் நம்ம மக்கள் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும், நம்மளுக்கு தெரிஞ்சது பக்கத்தில் எவனுக்கு தெரியக்கூடாது, இவன் வீடியோ யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறது கிடையாது. நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தவங்க நல்லது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கத்தானங்க செய்யும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட சொன்னவரே உனக்கு என்கிட்ட வெளிப்படையாக சொன்னார், உங்கள் வீடியோ நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம், நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் சீக்ரெட்லாம் வெளியில் சொல்ல மாட்டோம்ல, ரேட்டு கம்மியாக இருக்குது, இல்லை எங்கள் ஏரியாவிலே ஒருத்தர் சொல்லிட்டு அவரும் இந்த மாதிரி போயிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்குன்னு என்ன எழுதி வச்சுருக்கோ அது நிச்சயமாக நம்மளுக்கு தான் கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது. அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணனாலும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்ம வழிகாட்டி அவங்க பெருசாக வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் தான். அப்படி இல்லைன்னா நான் யாரும் வழிகாட்டினா ஒரு சில பேர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் நம்ம மூலியமாக வர்றாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. உலகத்துலேயே ரொம்ப நல்ல சந்தோஷம். ஒரு சில பேருக்கு நிறையா போதை, ஒவ்வொன்றும் தனித்தனி போதை இருக்கும். இப்போ எனக்கு என்னென்னு பார்த்தா, அடுத்தவங்க ஓகே எனக்கு கடை வைக்க போனேன், க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தேன், இப்போ நான் மறுபடியும் நல்லா பண்ணிட்டேன், அடுத்த கடை ஓப்பன் பண்ணுறேன், இந்த மாதிரி நியூஸ் கேட்குறப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியாக போகலை, இப்போ சூப்பராக பண்ணுறேன், யாரும் சொல்லாத இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியில் எல்லாம் சுற்றி பாட்டு வந்துட்டேன், நிறையா போகிறேன், என்னோடய பிரான்ச்சஸும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அது சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க படுற சந்தோஷத்தை நம்ம மூலியமாக அடுத்தவங்க ஒரு சந்தோஷம் படுறப்போ அவங்க முகத்தை பார்க்கணுமேங்க, அது ஒரு போதை தாங்க. ஸோ அதுக்கு நான் அடிமை தான். இப்போ லோக்கலில் வாங்கிட்டு ரீட்டெயில் சேல் கொடுக்குறோம்ல, நம்ம ஹோல்சேல் வாங்கிட்டு இது எத்தனை பேர் உங்கள் ஊர் கடைங்களில் பார்த்துருக்கீங்க பாருங்கள். இந்த பவித்ரா, இந்த விஷ்ணு பிரின்ஸு, அரிஹண்ட்டு, இதெல்லாம் நானே வந்து ரீட்டெயில் பண்ணப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க. நானே வாங்கிட்டு வந்திருக்கேன். மதுரையில் லோக்கலில் இருக்க ஹோல்சேல் கடையில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு தான். அந்த நியூ டிடி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த நியூ டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் தான் இது எல்லாமே இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வெளியில் போயிட்டு வரைக்கும் ஒரு நாள் ஆயிரும். அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் எவனோ கூப்பிட்றான், எங்கேயே சுற்றுறோம், ஃபேக்ட்ரியை பார்க்குறோன்னு வந்து ஏமாறுறீங்க. அப்படியெல்லாம் போகாதீங்க. இதுதான் உண்மையான மார்க்கெட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸ்குள்ளே தான் போகிறேன். உள்ளே போய்ட்டு நிறைய ஷாப், சோலங்கிலாம் போட்டிருக்கேன். இந்த கிருஷ்ணா சில்க் மில்க்ஸு, சோலங்கின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு. இந்த ஃபுல்லாக ஸ்பேஷலுக்கு சொல்லிட்டு, ஸ்பேஷலுக்கு இன்னும் நம்ம ஊரில் தீபாவளி வரைக்கும் இதுதான் போகும். இந்த தீபாவளிக்கும் இதுதான் போகும். ஸ்பேஷலுக்கு தான், பட் அந்த டிசைன்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். இது அந்த கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, இது கிருஷ்ணா பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அது அவங்களோட இது ஃபுல்லாக ஸ்டைலி பிரிண்ட்ஸ். ஆனால் அந்த ஸ்பேஷலுக்கு வந்து உங்களுக்கு டிசைனோட வர்றது வந்து இங்கே 665 ரூபா அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. 665 இந்த ஸ்பேஷலுக்குலாம் 665 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதுதாங்க இதோட ரேட்டே வருது. ஸோ இது வாங்கிட்டு நான் என்னோடய மக்களுக்கு ஒரு 20%, ஏன்னா இது ஜிஎஸ்டி சேர்த்து வரும், டிரான்ஸ்போர்ட் வரும். ஸோ அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுங்க, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் இன்னும் இருக்கேன். அது பாருங்கள், இந்த அமர்தீப், சூர்யா, ஆய் ஜோதின்னு சொல்லிட்டு அந்த அமர்தீப் இன்டர்நேஷ்னல் இவனுங்க தான்.
ஆக்சுவலாக இவங்ககிட்ட இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்ற மாதிரி தாங்க இருக்குது. நான் ஆக்சுவலாக ஹோல்சேலுக்கே இங்கேருந்து ட்ரை பண்ணேன். இங்கேயும் அங்கே கொடுக்குற ரேட்டும் டீலர்ஷிப் மாதிரி தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அமர்தீப்லாம் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஓகே. இங்கே வந்து வாங்கினோன்னாலும் அதே ரேட்டை நம்ம ஊரில் என்ன ரேட் வாங்குறோமோ அதே ரேட்டு மாதிரி தான் போட்டு கொடுக்குறாங்க. இது புது டிசைன் சாரிங்க. இதில் டார்க் கலரு இந்த டிசைன் ஒன்று போட்டிருக்கோம். அண்ட் இந்த டிசைன் இதெல்லாம் நம்மளுக்கு தீபாவளிக்கு வர்றது. ஸ்பேஸ்லுக்கு தான் இந்த வருஷமும் இந்த மாடல் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 700 ரூபாய்க்கு மேலே போகும். இந்த மாடல் ஒன்று போட்டிருக்கோம். இந்த இதுனா உங்களுக்கு 600 சம்திங் வரும், உங்களுக்கு 600 சில்லரை வரும். அண்ட் இது புது மாடலு, இதுவும் போட்டிருக்கோம். ஆனால் அதில் 800 ரூபாய்க்கு மேலே போகும். இந்த ஸ்பேஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஹெவி ஐட்டம், சூப்பராக இருக்கும். 1500 அந்த ரேஞ்சுக்கு மேலே கொடுக்குற ரேஞ்சஸ் இது தான். இதுக்கு மேலே ரேஞ்சஸ் கிடையாது அவங்க வச்சுருக்குது. இந்த இதில் இந்த ரேஞ்சஸ் சொல்கிறாங்க. இதுதான் அவங்ககிட்ட இருக்க எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி. ஏன் கேரன் ஜாத்திய பைக்கா 560 சாரி, இதே 560 தான் சொல்கிறாங்க. ஓ बढ़िया रेंज करके बोल रहे ना, वो कौन सा है? இந்த மாடல் சேலைங்க பெருசாக கிடையாது. இந்த பூனம், இந்த கிரேப், இந்த மாதிரி சேலைங்களை சும்மா மாடல்ஸ் மாறி அனுப்புகிறது தான். பட் ஸ்பேஸ் சில்க் தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு. வேறு ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஸ்பேஸ் சில்க்லேயே கொஞ்சம் இன்னும் டிசைன்ஸ் மாறி இந்த பட்டர்ஃப்ளை டிசைன்லாம் நான் எடுத்த கடையில் கேட்டேன். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் பழைய மாடல், அது நல்லா இல்லை, யூனிக் டிசைன் நாங்கள் போடுவோம் சொல்லி அப்படி சொன்னாங்க. அங்கே வீடியோ என்னை எடுக்க அலோவ் பண்ணலை. டிசைன்ஸ் அவங்களா யூனிக் டிசைன் போடுறதுனால அந்த டிசைன்ஸ் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு 4-5 மாடல் போட்டிருக்கேன். சூப்பர் மாடல் பாருங்கள். சேரீ இப்போ தான் மொத்தமாக அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கலாம், இல்லை இது இவங்க ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை இவங்க வாங்கிட்டு வரலாம். இது வாங்கிட்டு வந்து மொத்தமாக இதான் மீட்டர் கணக்கு. இந்த மீட்டர் கட் வச்சுட்டு அப்படியே 6 மீட்டர் அப்படியே கட் பண்ணிடுறது. இப்படி கட் பண்ணி தான் நம்மளுக்கு சிங்கிள் பேக்கிங்கில் அப்படி வர்றது. ஸோ இதாங்க அமர்தீப். நான் உள்ளே போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மதுரையிலன்னா மதுரையில் ஒரு 2-3 கடை சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிக்கங்க அப்படின்னா. நானே ஹோல்சேல் பண்ணுறேன், அப்புறம் அவங்கள்ட்ட ஹோல்சேல் வாங்கி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். ஸோ அமர்தீப் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சூரத்துன்னு வந்துட்டிங்கன்னால் அமர்தீப் மட்டும் ட்ரை பண்ணிட வேண்டாம். ஏன்னா இங்கேயும் அங்கேயும் ஒரே ரேட்டு தான். அதனால தான் மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் இதை தொடரதே இல்லை. அவங்க பிராண்டு நல்லா இருக்குது, அப்படி துணியெல்லாம் சூப்பராக இருக்குனாலும் அது ஒரு மாயை கூட க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறையா சாரீ சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே டீலர்ஷிப் மாதிரி அங்கே கொடுத்து தான் அங்கே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கடைக்கு வாங்கணுன்னா கூட அமர்தீப்புக்கெலாம் இங்கே வந்துட வேண்டாம், அங்கேயே வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ சுபலக்ஷ்மி பிரிண்ட்ஸு இது எல்லாமே இங்கே தான். டிடி மார்க்கெட்டே உங்களுக்கு தாராளங்க. நிறைய ஆக்சுவலாக இன்னும் கீழே இருந்து நான் மேலே போகவே இல்லை. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இன்னும் இருக்கிறேன். மேலே மாடிக்கு இன்னும் போகவே இல்லை. இங்கேயே இவ்வளோ நேரம் ஆகிடுது. இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் எம்ப்ராய்டரி ஒர்க் அதெல்லாம் நடக்குங்க. மறுபடியும் மழை ஆரம்பிச்சிச்சு. மார்னிங் வரைக்கும் மழை இல்லை, இப்போ மழை மறுபடியும். அண்ட் இன்னொரு விஷயங்க, ஒரு ஷாப் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷாப்பை கண்டினியூ பண்ணுவேன். அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நான் பேசின கடையே ஒரு சாரீ வந்து 550 ரூபா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டு தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேச கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நம்ம புதுசாக ஒரு கடை போனோன்னா அவங்க நான் இப்போ வாங்கின சாரியே இன்னொரு இடத்துல 565 ரூபா சொல்கிறாங்க. அது கீழே குறைக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஒரே கடையை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறது வந்து பேசி வச்சுட்டு போய் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ரேட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நாங்கள் மார்க்கெட்டு இன்னும் மேலேயே போக முடியலங்க, டைம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதே ஓரளவுக்கு ஒரு 2-3 கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இன்னும் போகலாம், நம்ம மேலே போகலாம். பட் இன்றைக்கி ஈவினிங், இனி நாளைக்கு வேணால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே சுற்றலாம். சாரீஸ்லாம் பீசஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸ்பேஸ் சில்க் தான். ஸ்பேஸ் சில்கில் ஒரு மாடலில் அது மொத்தம் 6 மீட்டரோ 6.5 மீட்டரோ எத்தனை வருதோ அதை கட் பண்ணி அப்படியே ஒரு பேக்கிங்கில் போகும். முக்கியமான கேள்வி, இவங்களெல்லாம் நம்பலாமா கூடாதா? இப்போ நானும் ஆக்சுவலாக 2 பேர்கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்துடும். இவங்களெல்லாம் நம்பலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கவங்க பில் போட்டு கொடுத்து கரெக்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஆக்சுவலாக வெளியில் போகிறது ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு வந்து அவர் நான் ஜென்யூனாக சொல்லிட்டார் 4 நாள் ஆயிரம் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டிமாண்டு. அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி போரா பண்ணுவாங்க. இந்த மாதிரி போரா பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பாருங்கள் வெளியில் லாரியில் எப்படியே கிளம்புறது தான். இந்த மூடையெல்லாம் அந்த லாரிங்கெல்லாம் அப்படியே கிளம்புறது. ஸோ இப்படி பேக் பண்ணி இப்படி தான் கொடுக்கணும். இதுதான் முறை. இந்த மார்க்கெட்டுக்கு தான் வரணும். ஸோ சூரத்துக்கு வர்றதே இவ்வளோ பெரிய கடலை பார்க்குறதுக்கு தான். அதை விட்டுட்டு பர்டிகுலராக ஒரு கடை, அந்த கடை, இந்த கடை, ப்ரொமோஷனில் ஏதோ காசு வாங்கிட்டு ஏதோ 4 பேர் போட்டாங்க. உண்மையாக சொன்னால் ப்ரொமோஷனில் போடுறவங்களுக்கு என்னங்க தெரியும்? அவங்களுக்கு சாரியை பற்றி என்ன தெரியும்? சூரத்தை பற்றி என்ன தெரியும்? எங்கே என்ன மார்க்கெட் என்ன தெரியும்? அவங்களுக்கு தேவை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் கடை நல்லா இருக்குன்னு வந்து சொல்லுங்கன்னு ஒரு 50,000 ரூபா 10,000 ரூபா காசு கொடுத்தா போதுங்க. மித்தப்படிக்கு நீங்கள் சம்பாதிச்ச காசு வெட்டியாக போனால் என்ன, இல்லை உங்களுக்கு லாஸ் ஆனால் அவங்களுக்கு என்ன?
அவங்களுக்கு தேவை காசு அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் தயவு செஞ்சு புறக்கணிச்சிங்கன்னா நல்லது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் வந்து நம்பி போய் வாங்காதீங்க. இப்போ ஃபீல்ட் நாலேஜ் எனக்கு நான் சூப்பர் டூப்பர் ஃபீல்ட் நாலேஜெல்லாம் சொல்ல வரல, பட் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. நான் அதனால் இங்கே வாங்குங்க, இங்கே வாங்காதீங்க, இங்கே அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஜெனியூனாக தான் சொல்கிறேன். நான் யாருக்கும் ப்ரொமோஷன் போடலை. அதனால் தயவு செஞ்சு ப்ரமோஷனில் இதை பற்றி தெரியாத ஒருத்தர் வந்து ப்ரமோஷன் எடுத்து போட்டு சும்மா காமெடி வீடியோ போடுறவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோ போடுறவங்க, அவங்க வீடியோவை எடுத்து போட்டுட்டு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸை வச்சுட்டு இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பி போகாதீங்க. காசு வாங்கிட்டு போடுறவங்க நல்லா இருந்தால் என்னங்க, நல்லா இல்லாட்டினா என்னங்க, எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லி தானங்க போட போகிறாங்க. அப்புறம் எப்படி அவங்களெல்லாம் நம்பி போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறீங்க? ஸோ ஃபேப்ரிக் நாலேஜ் தெரியாது, டெக்ஸ்டைல் நாலேஜ் தெரியாது, ஆனால் அவங்க போடுற வீடியோவை நம்பி போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு வழியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோ பார்க்குறீங்க, ஆதரவு பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்கலாம் ஓகே. பட் காசை வாங்கிட்டு ஒரு இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்லா இருக்க ஒரு ஆள் இப்போ உண்மையாக சொல்லணும்னா இங்கே ஒரு சில இடத்துலலாம் நம்மளை மதிக்க கூட மாட்டான். இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பண்ணுவான். பட் நம்மளுக்கு ஆகணும், ஏன்னா அவன்கிட்ட ஸ்டஃப் இருக்குன்றப்போ விளம்பரத்தை தேட மாட்டாங்க, மதித்து வாங்கணும். டீ காஃபி கொடுக்க மாட்டாங்க, ஹோட்டலில் ரூம் பிடிச்சி தர மாட்டாங்க, டிக்கெட் போட்டு கொடுக்க மாட்டாங்க, என்டர்டைன்மெண்ட் எதுவும் கிடையாது. அப்படி ஆளுங்க அவங்ககிட்ட நம்ம அவமானப்பட்டாவது ஜாமான் வாங்கிட்டு வரணும். அதுதான் ஜென்யூனான ஆள். அதை விட்டுட்டு எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டான், ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டான், அங்கேருந்து கார் ஏற்பாடு பண்ணிட்டான் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும் இல்லை, அதெல்லாம் உங்கள் தலையில் தான் கட்டுவாங்கல்ல. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க மக்களே, ப்ளீஸ். ஸோ டன் ஃபார் த டே. இன்றைக்கி செகண்ட் ஃப்ளோர் போனால் அது அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. இப்போ கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஓரளவுக்கு சூப்பராக தான் இருந்தது, அதே ஓரளவுக்கு எடுக்கலாம். அப்புறம் ஒரு டிசைன், ஒரு மாடல் பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு கீழே போடுறேன், பிக்சரில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அது குலாப் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேலை, செம்மையான சாரீ, யூனிக் கலெக்ஷன்ஸ். ஆனால் இங்கேயே ஹோல்சேல் ரேட்டே 1200 ருபீஸ் அதுக்கு மேலே சொல்கிறாங்க அவங்க. ஆனால் ரொம்ப அருமையான சாரீ, பொட்டிக் கலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற சாரீஸ் அருமையாக இருந்தது இது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த டிடி மார்க்கெட்டை இன்றைக்கி முடியுது. நியூ டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த மார்க்கெட்ஸ் போகிறேன். ஸோ அதெல்லாம் போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிரேட்டாக பண்ணித்தரேன். தட்ஸ் ஆல் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபனிகன். அண்ட் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபனிகன். நான் அமீர். தேங்க்யூ.